ரீஹோம் ரீஹோம் திருமால்பாடி செங்கநாத கோவிலில் இரண்டு பக்கமும் பாருங்கள். இந்த கைப்பிடி சுவர் கட்டப்பட்ட வியூ கீழ் நம்ம படி முதல் படி கீழே அதுக்கு பக்கத்தில் நின்றுருக்கேன் நான். இந்த தீபஸ்தம்பம் இதோ தெரியுது பாருங்கள். தீபஸ்தம்பம் நம்ம முதல்ல கோவில் உள்ள வந்த தீபஸ்தம்பத்தை பார்ப்போம்ல, தீபஸ்தம்பம் இருக்குது. இதில் ஒரு சோலார் லைட் மாட்டுறோம். சோலார் லைட் இருக்குது. திருப்பணி முடிஞ்ச சோலார் லைட்ஸ் இங்கே ஒன்று மாட்டிடுறேன். ஸ்ட்ரீட் லைட் சோலார் லைட்டு பாருங்கள். நல்ல அழகான வியூ பாருங்கள். இந்த முதல் படி ஏற்கனவே இருந்த மாதிரி காமிச்சிட்டு பாருங்கள். முதல் படி வரலாம் காமிச்சாச்சு. இதெல்லாம் பாயிண்டிங் பண்ணி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். பாயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ நமக்கு. தொடர்ந்து பாயிண்டிங் முடிஞ்சதும் ஒரு 2-3 நாளில் இப்போ ஒர்க் முடிஞ்சிடும். அப்புறம் கைப்பிடி சுவரில் இந்த இதெல்லாம் பிளாஸ்டிங் புதுசு வேலைலாம் இருக்குது. இந்த நம்ம இது இவ்வளோ உயரம் இருக்கிறது என்னென்னா, இது வந்து ரோடு பக்கத்தில் நம்ம மலைக்கு ரோடு போட்டிருக்கோமே, அந்த ரோடு அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து இதுலேயே வந்து இது மாதிரி கைப்பிடி சுவர் மாதிரி மாடலில் ஒரு இது கட்டிட்டு போனால் தான் வந்து என்ன ஆகுனா, இந்த மண் இங்கே கீழே சரியாக இருக்கும். அதுவும் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கும் பண்ணிட்டா தான் வந்து நமக்கு படியில் மண் திருப்பி வந்து இது இது படியில் சேராது. அது கீழே படிக்கு முன்ன இருக்கிற இடத்துலாம் நம்ம இந்த மண் மழையில் கரைஞ்சி போகும் மழை நாளில். அதெல்லாம் கொஞ்சம் சுவர் மாதிரி கட்டிட்டோம்னா தான் இது தனியாக பிரித்து விட்டா மாதிரி ஆகிடும். ரோடும் பயன்படும், இதுவும் பயன்படும். எது பயன்படும் உங்களுக்கு, நம்ம படியும் பயன்படுற மாதிரி ஒரு மாடலில் தான் ரெடி பண்ணுறோம். ரோடுக்கு வந்து யாரும் இதுவரையும் டோனர் கிடைக்கல. அது ஒரு சிமெண்ட் ரோடாக போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா ஆகிடும். இந்த விஷயம் நல்லா ஆகிடும். பெருமாள் திருப்பணி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு காலையில் தான் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது. காலையில் 10 மணி வரல பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி. அதெல்லாம் நீங்கள் திருமால்படை ஸ்ரீ ரங்கநாதர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்க்குறது தான் மொத்தமாக வந்து டோட்டலாக இருக்கிற கோவிலுடைய படிக்கல் எல்லா படியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோஸ் தெரியுது பாருங்கள். அதில் கோபுரம்லாம் காமிச்சிட பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு இப்போ அதை பாயிண்டிங் பண்ணி வந்துட்டால் இந்த கிட்ட பாயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். சுத்தம் பண்ணி பாயிண்டிங் பண்ணே வராங்க. பண்ணினே வந்துட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அழகாக படி நல்லா நம்ம நடக்கிறதுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கும். திருப்பணி சிறப்பாக விரைவாக அமையணும், விரைவாக நடக்கணும். சம்ரோஷண விழா நல்லபடியாக நடக்கணும். அரங்கனை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் நமோ நாராஜனாஜ்.